ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நார்த் இண்டியன் மோர் குழம்பு செய்யலாம். அதுக்கு தயிர், கடலை மாவு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். முதல்ல தயிர் எடுத்துக்கோங்க. அந்த மோராக கடைஞ்சிட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு போடுங்க. நல்லா கலக்கி விடுங்க, கட்டியாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு சீரகம் போடுங்க, பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு கறி லீவ்ஸ் அண்ட் பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் இதில் ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தயிர் மிக்சர் போட்டுடுங்க, தயிரும் கடலை மாவு. அதை நல்லா கலக்கி விடணும், இல்லைன்னா தயிர் திணிஞ்சு போயிடும். அப்புறம் சால்ட் போட்டு அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் அதை ஸ்டியர் பண்ணிகிட்டே இருக்கணும், கலக்கிட்டே இருக்கணும். பாயில் வந்த பிறகு கூட கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு அது இன்னும் பாயில் ஆகட்டும், இல்லைன்னா கடலை மாவு பச்சை வாடை அடிக்கும். இதை ஊற்றிட்டு அது பாயில் ஆகட்டும். இதுக்கு பக்கோடாவும் செஞ்சு போடலாம், இல்லை பூந்தி கூட போடலாம். ஆனியன் பக்கோடா வீட்டிலே செய்யணும், இல்லை ப்ளெயின் கடலை மாவுலேயே பக்கோடா செஞ்சு போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பூந்தியில் தான், காரா பூந்தியில் தான் செஞ்சுருக்கிறேன். தயிர் ஊற்றும் போது இவ்வளோ தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் குழம்பு. ஏன்னா பூந்தி போட்ட பிறகு இதே திக்காயிடும். பக்கோடா கூட போட்டிங்கன்னா இது திக்காயிடும். நல்லா பாயில் ஆகட்டும். காரா பூந்தி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடுங்க. கடி ரெடி, மோர் குழம்பு ரெடி. இது காலையில் செய்கிறதுக்கு ரைஸோடு நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். என் சேனலை கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் குழம்பு ரெடி. டேக் கேர். தேங்க்யூ.